நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவோட முக்கியமான கண்டென்ட் என்ன அப்படின்னா, செட்டு மாங்கல்யம் வித் செயின். நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கக்கூடிய மாங்கல்ய மாடல்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். இதில் உங்களோட மாங்கல்யம் இருக்குது அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, அவைலபிலிட்டி செக் பண்ணுங்கள், ரேட் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணுங்கள். ஃபோன்பேவோட ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்கள் அட்ரஸும் அனுப்புங்க. அன்னைக்கு ஈவினிங்கே கொரியர் போட்டுருவோம். ஸோ இதுதான் நம்ம புக்கிங் மெத்தடுங்க. கொரியர் 3 நாளுக்குள்ளே ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். 3 நாள் ஆகியும் உங்களுக்கு கொரியர் வரலைன்னா 3வது நாள் ஈவினிங் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் கொரியர் வரலைங்கிறது. ஸோ அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு கையில் கிடைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் அத்தனையும் செய்து தரப்படும். அதை தாண்டி 10 நாள் ஆகிடுச்சு, கொரியரும் வரல, திங்ஸும் வரல அப்படின்னா உங்களுக்கு பணத்தை ரீஃபண்ட் பண்ணுறதுக்கும் நான் ரெடி. ஸோ பயம் இல்லாமல் தைரியமாக ஃபோன்பே ஜிபே மட்டும்தான், சிஓடி நம்மக்கிட்ட கிடையாது. அதனால் பேமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பொருள் கட்டாயம் வந்து சேரும். சரிங்களா? இந்த வீடியோ பார்ப்பதன் மூலமாக நீங்களும் பயன்பெறலாம். உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களும் மாங்கல்யம் தேடிட்டுருப்பாங்க. நீங்கள் அனுப்புறது மூலமாக அவங்களும் வாங்கி பயன்பெறுவாங்க. இப்போது இதோட கண்டென்ட் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த செட்டு மாங்கல்யம் வித் செயினோட கோர்த்து ரெடி பண்ணி இந்த மாதிரி மாட்டியிருக்காங்க. இதில் கோர்த்து ரெடி பண்ணுறது ஒரு பெரிய விஷயமெல்லாம் கிடையாது, இப்படியே நம்மளுக்கு வந்துடும். இந்த வளையை மட்டும் இந்த செயினோட அட்டாச் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ தான், சிம்பிளான ஒர்க்கு தான் நம்மளுக்கு. சரிங்களா? இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த செட்டு மாங்கல்யம் வாங்கிட்டீங்க, ரேர் கலெக்ஷன்ஸ், சில கலெக்ஷன்ஸ் வந்து ரேராக கிடைக்கவே கிடைக்காது. அப்படி உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா இதை அப்படியே நீங்கள் கருத்துருச்சு சிறுத்துருச்சுன்னு தூக்கி போடாமல் 1 வருஷமோ 2 வருஷமோ யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப ரீபாலிஷ் பண்ணி நீங்கள் இதையே யூஸ் பண்ணலாம். உடையிற வரைக்கும். தெரியாமல் உடஞ்சிரும், படுக்கும்போது நெருங்கிடும், அந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா மட்டும் விட்டுருங்க. அது வரைக்கும் கிடைக்காத மாங்கல்யம்னா அப்படியே உங்களுக்கு செட்டு வீணாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே ரீபாலிஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த செட்டில் அதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க மாங்கல்யம் என்னென்னு பார்த்துடலாம். இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிறிஸ்டியன், இந்துக்கள் இருவரும் சேர்ந்து யூஸ் பண்ணக்கூடிய மாங்கல்ய மாடல்ஸ் தான் இதில் இருக்குது. இது பாருங்கள், பிள்ளையார் தொப்பையில் பூ மாங்கல்யம். இது கிறிஸ்துவ சகோதரியும் யூஸ் பண்ணுவாங்க, இந்துக்களும் யூஸ் பண்ணுவாங்க. இது பாருங்கள், ரெட்டை பூ மாடல். இதுவும் கிறிஸ்துவ சகோதரிகள், இந்துக்கள். பிள்ளையார் தொப்பையில் தென்னங்கீத்து. இதுவும் கிறிஸ்துவ சகோதரிகளும் இந்துக்களும் யூஸ் பண்ணக்கூடிய மாங்கல்யம். அடுத்து அன்னம் கோபுரத்தாளின்னு சொல்லக்கூடிய தாடி. ஸோ இதுவும் கிறிஸ்துவ சகோதரிகளும் இந்துக்களும் யூஸ் பண்ணக்கூடிய மாங்கல்யம். அடுத்து துளசி மாடம். எனக்கு தெரிஞ்சு இது இந்துக்கள் மட்டும் கேட்டிருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியலை. மேபி நான் இது டிஸ்பிளே பண்ணியிருந்தேன், அந்த வரிசையில் இதுவும் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கும் இது தேவை இருக்குது. இதில் நான் காமிச்ச மாங்கல்யத்தில் எந்த மாங்கல்யம் உங்களோடதோ அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, அவைலபிலிட்டி செக் பண்ணுங்கள். சரிங்களா? சரி அக்கா, இவ்வளோ விஷயம் சொன்னீங்க, ரேட் சொல்லவே இல்லையே. இந்த ஆடி மாதம் முழுக்க ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாங்க. எவ்வளோ அக்கா ரேட்டு? 690 ரூபா மட்டும் பே பண்ணிங்கன்னா போதும். ஆடி மாதத்தில் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஷிப்பிங் வருங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த வீடியோவுக்கு முன்னாடி ஷிப்பிங் போட்டு தான் கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? ஏதாவது நானாக ஒரு சில நாட்கள் ஆஃபர் கொடுப்பேன். குரூப்பில் நம்ம குரூப் மெம்பர்ஸ்க்கு, ஓல்டு மெம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக ஆஃபர் கொடுப்பேன். அந்த ஆஃபரில் அவங்க வாங்கி பயன்பெற்றுக் கொள்வார்கள். ஸோ நீங்கள் யாரெல்லாம் புதுசாக வரீங்களோ குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் லிங்க் அனுப்புகிறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பப்போ எனக்கு எப்போ டைம் ஃப்ரீ இருக்கோ அப்போ நான் ஆஃபர் கொடுப்பேன். ஏன்னா எனக்கு டைம் ஃப்ரீ இருக்கப்போ ஆஃபர் கொடுத்தேன்னா புக்கிங் வந்துச்சுன்னா நான் பாட்டுக்கு ஒர்க்கை முடிச்சுடுவோம்ல ஈஸியாக. பிஸியாக இருக்கிறப்போ ஆர்டரை எடுக்காமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவோம். ஃப்ரீயாக இருக்கப்போ ஆர்டர் எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவேன். ஸோ அந்த வகையில் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்க அப்படின்னா இணைஞ்சு இருங்க. எப்போல்லாம் நான் ஆஃபர் போடுறேனோ அப்போல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்க பயன்படுத்தி கொள்ளலாம். சரிங்களா? வாழை சீப்பு மாங்கல்யம். இது உங்களோடது அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், லிங்கம். அடுத்து பாருங்கள், பிள்ளையார் தொப்பையில் பட்டை. அடுத்து பாருங்கள், ரெட்டை பட்டை. அடுத்து ரெட்டை ராமம். ஸோ நம்ம பெரம்பலூர் மாவட்டத்தில் அதிகமாக மூவ் ஆகக்கூடிய மாங்கல்யம் ரெட்டை ராமம், ரெட்டை பட்டை. ஸோ இதுதாங்க அதிகமாக மூவ் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தாயாரையே நம்ம மாங்கல்யமாக கொண்டவங்க. அடுத்து பொட்டு மாங்கல்யம். அடுத்து பார்த்திங்கன்னா மீனாட்சி சொக்கர். இதில் இன்னொரு இது என்னென்னா, இந்த மாங்கல்யம் வேணும், இந்த செயின் வேணும், இல்லை இந்த மாங்கல்யம் வேணும், இந்த செயின் வேணும் அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம். மாற்றி கொடுக்கறதுக்கு நான் ரெடி. சரிங்களா? இதே மாங்கல்யம் இதே செயின் தான் வாங்கணுமா அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க. நீங்கள் எது வேணுமோ வாங்கிக்கலாம். இதில் காமிக்கப்பட்டிருக்க செயினில் எந்த செயின் வேணாலும் மாற்றிக்கலாம். சரிங்களா?
இது வந்து தேர்தாளின்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள், இது மாதிரி 2 வளையம் மட்டும் இருக்கும் டாலர் மாதிரி. இது இப்படியே தான் கோர்த்து வாங்குவாங்க. பார்க்குறதுக்கும் இப்படியே அழகாகவும் இருக்குது பாருங்கள். இந்த மாங்கல்யம் உங்களோடது அப்படின்னா இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. ஒத்த ராமம்னு சொல்லுவாங்க. இது செயினில் போட்டிருக்கோம். எந்தெந்த செயின் போட்டிருக்க செயினே உங்களுக்கு ஓகேனா வச்சுக்கலாங்க. இல்லை மாற்றணுன்னா தாராளமாக மாற்றிக்கலாம். இதில் காமிக்கிற செயினில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் மாற்றிக்கலாம். ஏன்னா நான் அந்த நேரம் போய் தேடிட்டு இருக்க வேண்டாம்ல. இதில் ஏன்னா அப்படியே டக்குன்னு கழட்டிட்டு அதை தூக்கி மாற்றி கொடுத்துருவேன்ல. ஸோ அதுக்காக தான். சரிங்களா? இது பிள்ளையார் தொப்பையில் பட்டை. இது பிள்ளையார் தொப்பையில் பிள்ளையார். இதை பிள்ளையார் தொப்பைனா என்னக்கா அந்த பாருங்கள், மூக்கு தொப்பை, பிள்ளையார் தொப்பை, குட்டி பிள்ளையார், இதெல்லாமே தான். ஸோ இதில் பின்னாடி பிள்ளையாரே இருக்கார். நம்ம காமிக்கிற மாங்கல்யம் எல்லாமே நிறைய அவைலபிள் இருக்கும். ஒரு சில மாங்கல்யம் 1-2 பீஸ் தான் இருக்கும். அதனால் செக் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தென்னங்கீற்று, பிள்ளையார் தொப்பையில் தென்னங்கீற்று. ஒத்தராமம் சொல்லக்கூடிய மாங்கல்யம் இது. இரட்டைப்பூ மாங்கல்யம், சிவலிங்க மாங்கல்யம், துளசி மாங்கல்யம், பிள்ளையார் தொப்பையில் பட்டை, லக்ஷ்மி மாங்கல்யம், பொட்டு மாங்கல்யம். இது வந்து பாருங்கள், பொட்டு மாங்கல்யம் மாதிரி தெரியும். ஆனால் பொட்டுலேயே ஒரு ட்ராப் வச்சுருக்கு பாருங்கள். சரிங்களா? இந்த மாங்கல்யம் அதெல்லாம் ரேர் கலெக்ஷன்ஸ் தான். அன்னம் மாங்கல்யம், பிள்ளையாரில் ராமம், இரட்டை ராமம், கிறிஸ்துவ சகோதரிகள் போடக்கூடிய ஜீசஸ் மாங்கல்யம், பூ, பட்டை, பிள்ளையார், ரெட்டை துளசி மாடல். ஸோ நான் இன்றைக்கி பார்த்த மாங்கல்யத்தில் உங்களோட மாங்கல்யம் ஏதாவது இருக்குன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பி புக் பண்ணிக்கோங்க. இது போல் மற்றும் ஒரு சூப்பரான பதிவில் சந்திக்கலாம். நன்றி.